கிறிஸ்தலோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: என் மகளே, என் மகனே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். நீர் அந்த பிரச்சனைகளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. விதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார், அவர் சமாதான காரணராக இருக்கிறார். பிரதர், இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் பிரதர், எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை பிரதர் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் மகனே, மகளே. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பீங்க. என்னுடைய விசுவாசத்தை நான் வைத்து போகிறேன். உலக ரீதியான விசுவாசம் அல்ல, என்னுடைய விசுவாசத்தை நான் வைத்து போகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சமாதானத்தினாலே ஒவ்வொரு